ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, திடீர்னு ஒரு அன்ரீசனபிளாக எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எப்படி ஏற்படுது, அதாவது ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சியின்மை எப்படி ஏற்படுது, இதற்கான காரணம் என்ன, இது எப்படி நம்ம தீர்க்கலாம், ஒரு நல்ல தீர்வு என்ன, உணவின் மூலமாக இதை எப்படி சரி செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதே நேரத்தில் இந்த நம்ம சீரியஸில் பார்க்கும் பொழுது செக்ஸுவல் பொசிஷன்ஸை பற்றி அறிவியல் பூர்வமாக உள்ளதை நான் உங்கள்கிட்ட ஒரு சீரியஸாகவே இப்போ போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து கூட இவ்வளவு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம். அது உங்கள் வாழ்க்கையில், பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக இன்னும் சில நன்மைகளை நீங்கள் அடையலான்னு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சிலர் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 35 எடுத்துக்கலாம். ஒரு மீன் வேல்யூ ஸ்டாட்டிஸ்டிக்கில் இருக்கும்போது 35லேருந்து 45 ஏஜில் பார்க்கும்போது இந்த பிரச்சனை அதிகமாக நடக்குது. அது வரைக்கும் பண்ண சேட்டைகள்லாம் கிடையாது, போடுற ஆட்டமும் கிடையாது. அதை பார்க்குறது சரி, பார்க்குறதோட ரைட்டு. அதே நேரத்தில் காதல் இதெல்லாம் ரைட்டு. முறையற்ற திருமண உறவுகள், திருமணத்திற்கு மீறிய உறவுகள், வயதை கடந்த உறவுகள், என்னென்ன ஆட்டம்லாம் போடுறதெல்லாம் போட்டுட்டு விந்து சக்தியை இழந்துறது. சரிங்களா? இந்த விந்து சக்தி இழந்துட்டாலே அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாட்டம் இல்லாமல் போய்விடும். சரிங்களா? அப்படி ஒரு ஃபைன் மார்னிங்கில் வரும்போது இந்த ஏஜ் அவங்க குரூப்பில் கடக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்குறி சுத்தரமாக எழுச்சி இல்லாமல் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா தாம்பத்தியத்துலேயும் நாட்டம் இருக்காது. ஆமாம், அடுத்து பார்த்தாலே திரும்ப ஆரம்பிச்சுக்கிடுவாங்க. எதிர்பாலினத்தோட ஒரு ஈர்ப்பு இருக்காது. அதே நேரத்தில் ஒரு மூடியாகவே இருப்பாங்க. இந்த உடலுறவு இதில் பண்ணதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜிக்கலாகவே அவர்கள் ஒரு மனநிலை பாதிப்புகளுக்கு இதாகி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரியான சில மனநிலை கோளாறுகளுக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம் தவறான வழியில் விந்தை செலவழிப்பது. விந்து விட்டார் நொந்து விட்டார்னு எதுக்கு அந்த காலத்தில் பழமொழி சொல்லியிருக்காங்க? வேறு ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்கலாம்ல. கலங்கினார், துயரப்பட்டார், துன்பப்பட்டார். நொந்து கெட்டார்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? நொந்து கெட்டார்னால அவன் எல்லா துயரத்தையும் இதிலேருந்து அனுபவிக்க போகிறான்னு அர்த்தம். நொந்து 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 நூலாயிரம் சொல்லிடுறோம் இல்லையா? அது மாதிரி தான் இதனுடைய இது. அப்போ இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் நீங்கள் தவறான வழிகளை போகிறத ஆரம்பத்திலேயே தடுத்துறது நல்லது. ஆமாம், போர்னோகிராஃபி பார்க்குறது, வயதுக்கு மீறிய உடல் உறவுகள், திருமணம் தாண்டிய பந்தங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு சொல்கிறேனே, காசு நிறையா வச்சுருக்கீங்க பிரதர், காசு நிறையா வச்சுருக்கீங்க, அது பேங்க்கில் போய் போட்டிங்கன்னா அதான் மனைவி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறீங்களேன். திருமணமான உறவு போய் போட்டிங்கன்னா அது டெபாசிட் கொடுக்கும், மெச்சூரிட்டி ஆகும், டெபாசிட் வரும், வட்டி வரும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம், கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம். நீங்கள் கொஞ்சத்தை எடுத்து வீணாக செலவு பண்ணுறீங்க, கொஞ்சத்தை எடுத்து ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க, கொஞ்சத்தை கடனுக்கு கொடுக்குறீங்க, சில நண்பர்களுக்கு கணக்கு இல்லாமல் கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன, அந்த பணம் ஒரு நாள் உங்களால் திருப்பி பழைய நிலைமைக்கு அந்த பணத்தை கொண்டு வர முடியாது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது போயிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த பணத்தை சம்பாதிக்க ஆற்றலும் போயிடும். இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா பேங்க்கில் போட்டது என்னான்னு கேட்டிங்கன்னா அது எஃப்டிஆகி இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து இன்னொரு அசட்டாக கிரியேட் ஆகிருக்கும். அது மாதிரி தான் இது நம்ம ஆரம்பகட்ட லைஃப்லேயே தயவுசெய்து இந்த திருமணம் தாண்டிய உறவு, வயதுக்கு மீறியதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல யோகாசனம் பண்ணுங்கள், தியானங்கள் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள். இந்த 40-45 வயசில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா?
இதுக்கு இன்னும் ஒரு காரணம் வந்து இருக்குது. ஒன்று, உடம்பில் உள்ள சர்க்கரை அளவை வந்து பார்க்குறது. அதே நேரத்தில் வந்து ஃபிசிக்கல் மூவ்மெண்ட், உட்கார்ந்த மணிக்கு வேலை பார்க்குறது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி, கட்டட தொழிலாளிகள், அந்த மாதிரி பாடி ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி நல்லா தாங்க இருக்கான். இந்த சீட்டு ஒர்க்கு பார்க்க வச்சு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, 4 காலம் ஆக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து பாதிக்கப்பட்டு அதுவும் இந்த 45லேருந்து போகும்போது அப்போ தான் ஒரு பொசிஷனில் வரும்போது, மேனேஜரியல் பொசிஷன், இந்த மாதிரியான ஒரு சுப்பீரியர் பொசிஷனில் வந்து இன்னும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கிறனால வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸே தெரியாது. நான் சொல்கிறேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷமாவது நடந்து கொடுங்க சார். ஆமாம், ஒரு 5 நிமிஷமாவது ஒரு நடந்து கொடுங்க. போய் உங்கள் கேண்டீன் இருந்துச்சுன்னா போய் கேண்டீனில் போய் டீயாக சாப்பிட்டு, டீ சுகர் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி பிளாக் டீ ஏதாவது ஒன்று போய் இது பண்ணிவிட்டு வாங்க. நண்பர்கள்ட்ட ஜாலியாக பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாம் உங்களுக்காகவே நிர்ணயிக்கப்பட்டது, உங்களுக்காகவே தீர்மானிக்கப்பட்டது. ஆமாம், நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாம் உங்களுக்கு நல்லது. நீங்கள் கெட்டுப்போனால் யாரும் உங்களுக்கு வரமாட்டாங்க, உடன் மனைவியும் வரமாட்டாங்க, குழந்தைகளும் வராது. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இதெல்லாம் ஒரு இது இருக்குது. இந்த இதில் வந்து வரும்போது அந்த ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் கொண்டு வாங்க. இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து திடீர்னு ட்ராப் ஆகிறதுக்கான என்ன காரணம் இருக்குங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் இது வந்து அனலைசிஸ் பண்ணணும். அது சுகர்னால் இது இருக்கலாம், புரோட்டீன் கம்மியான ஒரு இதனால இருக்கலாம், திடீர்னு வந்து பெட் ரிட்டன் அந்த மாதிரியான இது இருக்கலாம், கன்வாலசன் இப்போ தான் உடம்பு முடியாமல் இருந்து இது பண்ணக்கூடியது. சிலவங்க பார்த்திங்கன்னா கடுமையான அலைச்சல், அந்த மாதிரியான இது ஒர்க் டென்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை வந்து இந்த ஒரு இன்றைக்கி உள்ளதெல்லாம் வந்து டெஸ்டோஸ்டெரான் எவ்வளவு இருக்குங்கிறத ஈஸியாக வந்து பிளட்டில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அதற்கான இது வந்து உரிய மருத்துவ அலுவலர் அணுகுனீங்கன்னா அதுக்கான இது பார்த்துட்டு அந்த இன்றைக்கி நிறைய டெஸ்டோஸ்டெரான் சப்ளிமெண்ட் வந்து இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே இதுக்கு இருக்குனால இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது இன்றைக்கி வந்து மாடர்ன் மெடிசனை வந்து டெஸ்டோஸ்டெரான் சப்ளிமெண்ட் வந்து ஒரு ஸ்டீராய்டு தான். ஆமாம், அவங்ககிட்ட கேட்டாலே தெரியும், ஃபார்மசிஸ்ட் முடித்தவங்ககிட்டையும் கேட்டாலே தெரியும், ஒரு ஸ்டீராய்ட்ஸில் வரக்கூடிய இதுதான். ஆனால் நிறைய நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர்ஸ் வந்து இருக்குதுங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே இந்த ஆண்குறி திடீர் எழுச்சியின்மையை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். கோக்ஸரா, நெரிஞ்சில் முள், ட்ரிபிளஸ் டெரிஸ்டாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர்லேயே மிகச்சிறந்த ஒரு இதுவாக வேலை செய்யுது. அதே நேரத்தில் வந்து அஸ்வகந்தா, பித்தானியா சோம்னிஃபரான்னு சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் வந்து சதாவரி, இந்த மாதிரியான ஹெர்பல்லாம் நம்ம வந்து உணவில் சேர்த்து கொள்ளுதல். அதே நேரத்தில் வந்து புரோட்டீனுக்காக உள்ளக்கூடிய நிலக்கடலை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரியான பிஸ்தா பருப்பு, இவைகளை எல்லாம் நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துக்கொள்ளுது. இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தால் பாதிப்பாக போயிடும். நல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆமாம், குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 கிலோமீட்டராவது 45 நிமிஷத்தில் நடக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். ஆமாம், தினசரி வந்து அதுக்கான ஒரு டயத்தை நீங்கள் ஒதுக்குங்க. இல்லைன்னா வீட்டில் ட்ரெட்மில்லாவது வாங்கி பண்ணிக்கிறங்க. அட்லீஸ்ட் மாடிப்படி ஏறுற ஒரு பயிற்சிகளையாவது நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு இது பண்ணால் தான் இந்த டெஸ்டோஸ்டெரான் நம்ம உடம்பு வந்து நம்ம தசைகள்லையே அது பில்ட் பண்ணக்கூடிய ஒரு இது. அதே நேரத்தில் வந்து மதிய தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், தேவையற்ற தூக்கத்தை வந்து குறைச்சிட்டிங்கனாலே இந்த பிரச்சனைகளை இருந்து இது பண்ணி கூட குறைச்சி கொண்டு வரலாம். அதே நேரத்தில் வந்து நிறையா எக்ஸ்டர்னல் க்ரீம்லாம் இருக்குது, கிம்கோலின்லாம் இருக்குது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆமாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமாம், நல்லா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய், நெய் மாதிரி ஒரு அருமையான ஒரு பொருள் வந்து கிடையாதுங்க. ஆமாம், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனுக்கு அந்த வெளியில் உள்ள நர்வஸ் எல்லாமே சென்சிட்டிவாக இருக்கிற போது அந்த நரம்பு வந்து பாதிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரெயினுக்கு வந்து ஈஸியாக சிக்னலை வந்து இது பண்ணிவிட்டு விந்த வெளியாக்கிறோம். அப்போ இந்த நெய் வச்சு மசாஜ் பண்ணும்போது அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஆமாம், இது வந்து பண்ண வேண்டியது. இவைகளில் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா, சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற
சித்தா ஆயுர்வேத மருத்துவரை நீங்கள் அணுகலாம். அல்லது அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் உள்ள மையத்தில் உள்ள ஆயுர்வேத சித்த மருத்துவரை அணுகினா அவங்க உங்களுக்கான கைடுகளை பண்ணுவாங்க. மாடர்ன் மெடிசனில் நல்ல ஆண்ட்ராலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட்டை நீங்கள் ஒரு சந்தேகங்களுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்படி வரும்பொழுது இந்த திடீர் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனை இந்த இது நம்ம ஓவர் கம் பண்ணி நார்மலாக கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் 45க்கு மேலே தாண்டிடுச்சு, ஒரு 2-3 வருஷம் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது திருப்பி பழைய நிலைமைக்கு சரி செய்ய முடியாத ஒரு பொசிஷனுக்கு வந்துடும். அது இன்னும் நம்மளை கூடுதலாக டிப்ரெஷனாகவும் மனக்கவலைக்கு உள்ளாக்கிறதாக ஆயிரும். சரிங்களா? இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த திடீர் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏன் ஏற்படுது, என்ன காரணம், இது எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாங்கிறத நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான சந்தேகங்களும் விளக்கங்களும் இந்த பதிவிலே இருக்குது. அதே நேரம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.